வினை தீர்க்கும் நாயகனே, வினை தீர்க்கும் நாயகனே. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சபரி நாராயண சங்கராஜா பேசுகிறேன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு கிரகங்களின் வேகம். அந்த கிரகங்களின் வேகத்தினால் நீங்க அன்றாடம் பயன்படுத்துற உங்க பேரா இருக்கலாம், இல்ல நிறுவனத்தின் பேரா இருக்கலாம், நீங்க அன்றாடம் யூஸ் பண்ற பொருளா இருக்கலாம். அந்த பேர்லால நீங்க என்ன நன்மை தீமை அடைகிறீங்கிற விளக்கங்களை பார்ப்போம். சூரியன் 1ஆம் நம்பர், சந்திரன் 2ஆம் நம்பர், குரு 3ஆம் நம்பர், ராகு 4, புதன் 5, சுக்கிரன் 6, கேது 7, சனி 8, செவ்வாய் கிரகம் 9. இதுதான் கிரகங்களின் நம்பர், கரெக்டான நம்பர். ஆனா நம்ம கிரகங்களில் ஒரு வேகம், ஒரு குதிரை ஓட்டப்பந்தயத்துக்கு இந்த நம்பரை விட்டா தான் ஜெயிக்கும் அப்படின்னு ஒரு கால்குலேஷன் அந்த காலத்துல கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில் உள்ள நம்பர் பற்றி தான் பார்க்குறோம். கிரகங்களின் வேகம் என்று எடுத்துக்கிட்டீங்கன்னா கேது கிரகமே 1ஆம் நம்பர், மிகப்பெரிய வேகம். ராகு கேது தான் நம்ம தலைகளை சுத்துற கிரகம் சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி கிரகங்கள்ல வேகம் நம்ம ஆல்ரெடி நம்ம 7, 16, 25 பேசியிருக்கோம். 30 நாள்ல ஒரு வேலையை கொடுத்தா 20 நாள்ல முடிக்கக்கூடிய டேலண்ட் உண்டுன்னு அந்த நம்பருக்கு சொல்லியிருக்கோம். அந்த அடிப்படையில தான் அந்த கேது கிரகம் 1 இருக்கிறதுலே ஹை ஸ்பீடு. கேது கிரகம் 1ஆம் நம்பர், ராகு 2ஆம் நம்பர், சூரியன் 3ஆம் நம்பர், சந்திரன் 4ஆம் நம்பர், குரு 5ஆம் நம்பர், சுக்கிரன் 6ஆம் நம்பர், செவ்வாய் 7ஆம் நம்பர், சனி 8ஆம் நம்பர், புதன் 9ஆம் நம்பர். இந்த அடிப்படையில தான் கிரகங்களின் வேகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நிறைய நிறுவனங்கள் என் பொருள் வேகமா விற்பனை ஆகணும், தொழில் வேகமா நடக்கணும், அந்த அடிப்படையில தான் எல்லாரும் அதிகமா எடுக்கிறது இந்த நம்பரை 7ஆம் நம்பரை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப எல்ஐசின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு ஒரு இது எல்ஐசிங்கிறது 7, அது பயங்கர ஸ்பீடா போய்கிட்டு 100 வருஷம் கம்பெனியே கவர்மெண்டா இருக்கிறதுனால இழுத்து பிடிச்சு போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் நார்மலா உள்ள பிரைவேட் கம்பெனியா இருந்தா மிகுந்த காரிய தடையை சந்திச்சுக்கிட்டு அரைகுறையில விட்டுக்கிட்டே இருக்கணும். கவர்மெண்டா இருக்கிறது ரன் ஆகுது. அது மட்டும் கிடையாது, அந்த நம்பர் 10 பிளான் போட்டாங்கன்னா 10ல் 1 தான் தப்பிக்கும். அந்த கம்பெனிக்கும் பாதிக்கப்படுறாங்க. 10ல் 9 தடவை தோக்குறாங்க. அந்த பிளான்ல 1 தான் ஈடுபடும். அவங்களுக்கும் மிகப்பெரிய தடை நடந்துக்கிட்டு தான் இருக்கு. இந்த நம்ம கம்பெனிக்காரங்க கவர்மெண்ட் ஸ்டாப்ல நிறைய பேர் இருக்கையில அவங்க ஐடிக்காக இந்த இன்சூரன்ஸு அது ப்ராப்பரா கட்டிடுவாங்க. அன்றாடம் காட்சியா இருக்கிற மக்கள் அனைவரும் பயன்படுத்தல அந்த நம்பரை நீங்க 7ஆம் நம்பரை சந்திக்கிறதுனால உங்க கையில வச்சிருக்கனால அது பாதியில கட்டி நீங்களும் அறகுறைய விட்டுடுறீங்க. அது அந்த இடத்துல தொங்கிட்டு விட தெரியாம போகுது. இந்த நம்பர்காரங்கள் இந்த நம்பர் சம்பந்தப்பட்டாலே வேகமா போகும், ஆனா விட தெரியாது. முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. 10 தடவை எடுத்து நம்ம 1 தான் வெற்றி பார்ப்போம்னு சொல்லியிருக்கேன். இதே பேரு உங்க கையெழுத்தா இருந்தால் நீங்க பிள்ளைக்கோ குழந்தைக்கோ உங்களுடைய பெண்ணுக்கோ பையனுக்கோ வரன் தேடிக்கிட்டு இருக்கையில இந்த நம்பர் உங்க கையெழுத்தா இருக்கையில எதனால தடையாகுதுன்னு உங்களுக்கே தெரியாது. ஆனால் உங்க கையெழுத்து அந்த நம்பரா இருந்தாலும் இதே நிலைமை தான். இப்போ 1, 5, 6, 9 சாதனைக்குரிய நம்பர் என்று நம்ம சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி. அந்த பேருக்கு உள்ளவங்க பூரம் பார்த்தீங்கன்னா 10 தடவை முயற்சி செஞ்சாங்கன்னா 10ல் 8 இல்ல 9 தடவை ஜெயிச்சுவாங்க. 1 தான் தோல்வியை பார்க்க முடியும். ஆனா அந்த நம்பர் அப்படி கிடையாது. 10 தடவை முயற்சி செய்து 10ல் 1 இல்ல 2 தான் வெற்றி பார்க்க முடியும். மிகப்பெரிய தடையை கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். இந்த நம்பர் தான் அதிகமா தடையை பார்க்குறவங்க. எஸ்எஸ்ஐ யோகா இந்த நம்பர் நம்ம அந்த காலத்துல 20 வருஷத்துக்கு முன்னாடி ஃபேமஸ் ஆனது. அவங்களுக்கு முயற்சி வீண் போகுது. வந்தது தெரியாது, போனது தெரியாது. என்னடா நம்ம சின்ன சின்ன முயற்சி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க, அது விட தெரியாம போயிடும். நம்ம அவங்க கையெழுத்தா இருந்தாலும் நீங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு வரும்னு நினைச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஒரு 6 மாதம் கழிச்சு அது என்னாச்சு அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க எந்த நம்பரா இருக்கிறதுனால. இப்போ வோடாஃபோனுக்கு விஏயும் போட்டிருக்காங்க, எங்களும் அதே நாம தான், ஏர்டெல்லும் அதே தான். வேகமா போகணும், அவனும் பல பிளானை போட்டுக்கிட்டே இருப்பாங்க மக்கள் மத்தியில. அதுல 10ல் 1 தான் அந்த கம்பெனியும் வெற்றியை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. சாம்சங் கம்பெனி மொபைல் அவனும் கேலக்சி என்னென்னமோ பேரை உள்ள இணைச்சி வேற புது புதுதான் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கும் அதே தடை தான் சந்திக்காங்க. இதை விட முக்கியம் என்னன்னா சாம்சங்கிறது 2, 5 ஜோதிட ரீதியா சந்திரன் புதன் சேரக்கூடாது. ஜோதிடர்காரங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். சந்திர கிரகமும் புதன் கிரகம், சந்திரனுக்கு ஒரு பிள்ளையா பிறந்து அலி கிரகமா இருப்போம் புதன் கிரகம்,
அதை பிள்ளையா ஏத்துக்கிட மாட்டாரு சந்திரன். அதனால ஜோதிடத்துல சந்திரன் புதன் சேர்க்கை இருந்தால் ஒரு இன்னல்கள் சந்திக்காங்கிறத நிறைய ஜோதிடர் தெரியும். இதை நம்ம நியூமராலஜி முறையில நம்ம இந்த நம்பர்காரங்களை பத்தி பேசணுங்கிறதுக்காக இந்த தலைப்பு எடுத்திருக்கோம். சாம்சங் மொபைல் வந்தா மனைவிட்ட திட்டு வாங்கணும். இப்போ கணவர் வச்சிருந்தாண்டா மனைவிட்ட திட்டு வாங்குற மாதிரி மனைவி வச்சிருந்தா கணவர்கிட்ட திட்டு வாங்கணும். நீங்க செக் பண்ணி பாருங்க. இது 23 வருஷம் அனுபவம் கண்ட உண்மை. இது அந்த நிறுவனத்தை குறைஞ்சி பேசுறதுக்காக இல்லை. நீங்க அன்றாடம் பயன்படுத்திக்கிட்டு உங்கள் அந்த பொருளை நீங்க சுமக்கிறனால நீங்க மிகப்பெரிய காரியத்தரை சந்திப்பீங்க. இந்த திட்டு வாங்குறது எதனால நடக்கும் தெரியாது, இதனால நடந்துகிட்டு இருக்கும். நம்ம அன்றாடம் பயன்படுத்தினால உங்களுக்கு இந்த சூழ்நிலை சந்திக்கங்கிறத விளக்கம் கொடுக்கறதுக்காக அறிவிக்கிறோம். மற்றும் ரிலையன்ஸ் 25 இது பல திட்டங்களை போட்டு இதே நிலைமை தான். பிஎஸ்என்எல் 13 2வது இடத்துல இருக்கு வேகத்துல. சென்னைங்கிறது ஒரு பெரிய சிட்டியானக்கா இருக்கு. மெட்ராஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சீனா மாதிரி ஒரு பக்காவா ஒரு சிட்டி, மிகப்பெரிய ஒரு வல்லரசு மாதிரி நாடு மாதிரி காட்டும். இந்த சென்னைங்கிற பேர் வந்ததுனால அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கும் ஒரு அலட்சியத்தன்மை, மெத்தனம். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா கிரகங்களில் வேகம். அந்த வேகத்துக்காக அந்த நம்பரை கொடுத்துருக்காங்க. ஊர் வேகமா டெவலப் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கால்குலேஷன் அந்த நம்பர் வந்திருக்கு. ஆனால் அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கும் கணவனா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் பெண்கிட்ட திட்டு வாங்கிட்டே இருப்பாங்க. மிகுந்த காரியத்தரை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இது ஒரு சுச்சமான ஒரு ரகசியம். ஊருக்குன்னு பார்க்கல அப்படிலாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி அலட்சியமா நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா ரொம்ப ஆழமா திங்க் பண்ணி பார்த்தா இந்த ஊருக்கு இதே நிலைமை தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப சிலருடைய இந்த சென்னைங்கிறதுக்கு மட்டும் தனியான விளக்கத்தை அடுத்த தொடர்ல வரும் தொடர்ல இன்னும் பல விளக்கங்களை பார்த்துக்கலாம். பெண்ணின் பெயர் வர்தினி, கோமதி. இந்த 2 பேரு சப்த ஒளிப்படி கணவன்கிட்ட திட்டு வாங்கிட்டே இருப்பாங்க. எஸ் சுந்தரி 25, ஏ ரேவதி 25, ஏ சுமதி 25. இந்த கையெழுத்து உள்ளவங்க கம்பல்சரியா மிகப்பெரிய காரியத்தரையை மட்டும் சந்திக்க மட்டும் கிடையாது, கணவர்கிட்ட திட்டு வாங்கிட்டே இருக்கிற சூழ்நிலையை அவங்க அனுபவிக்கிறாங்க. சின்ன வயசுல இந்த கையெழுத்து போட்டுக்கிட்டு இருந்தால் இந்த பெண் இது உடன் பிறந்த ஆனா அப்பாட்ட திட்டு வாங்கி சகோதரத்தை திட்டு வாங்கிட்டே இருப்பாங்க. இந்த பேரும் அதே நிலைமை தான். சகோதரத்தை திட்டு வாங்குவாங்க, அப்பாட்ட திட்டு வாங்குவாங்க. கல்யாணம் முடிச்ச பிறகு கணவன்கிட்ட திட்டு வாங்கணும் அந்த கையெழுத்து. இதே பேரு ஏ சுந்து, ஆண்கள் பேரு. ஏ சுரேஷ் 25, என் சுந்தர் 25, என் ரமேஷ் 25, டி குமரன் 25, எஸ் செல்வம் 25, எஸ் செல்வராஜ் 25. இந்த ஆண் பேர் அத்தனையும் திருமணத்துக்கு முன்ன கட்டி அம்மாவிட்ட திட்டு வாங்கணும், அக்காட்ட திட்டு வாங்கணும், சகோதரிகிட்ட திட்டு வாங்கணும். திருமணம் முடிந்து மனைவிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கணும். இது எதுக்கு இந்த நம்பரை விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கேன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, உங்களுக்கு சந்திரனுடைய பிள்ளைக்கு ஆக மாட்டேங்கிற விளக்கத்தை கொடுக்கறதுக்காக தான் இந்த நம்பரை பத்தி உங்களுக்கு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப நம்ம 1969 25, 1978 25, 1987 25, 1996 25, 2005 25, 2050 25. இன்னும் 26 வருஷம் கழிச்சு இந்த நம்பர் வரும். அந்த வருஷத்துல உள்ள படங்கள்லாம் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம். 2797 வந்தாலும் அதே நம்பர் தான் வரும். இன்னும் ஒரு 800 ஆண்டுகளுக்கு முன்னக்கட்டி உள்ள விவரத்தை சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஒரு தீவிரமான ஒரு பல காலமா என் மனசுக்குள்ள ஒரு உறுத்தலாகவே இந்த நம்பர் இருந்தது. அந்த விளக்கங்களை உங்களுக்கு எளிமையா புரியட்டும். இதனால மக்கள் பாதிப்பு அடைகிறாங்க. பேரா இருந்தாலும் ஒரு நிறுவனத்தின் பேரா இருந்தாலும் அவங்களும் தடையை சந்திக்காங்க. நம்மளும் அந்த நம்பரை அனுப்பிச்சுக்கிட்டு சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அதுல உள்ள விஷயத்துல நம்ம கையெழுத்துலயும் இந்த நம்பர் சம்பந்தப்படுறதுனால நம்ம என்னென்ன பாதிப்புகள் அடையிறோம், மிகப்பெரிய காரியத்தை சந்திக்கிறோம். ஆன்மீகம் ஏறும் இறங்கும். இந்த நம்பர்காரங்களுக்கு போறோம் முயற்சி பூரா வீண் போய்கிட்டு இருக்கு. ஒரு 23 வருஷத்துல இந்த நம்பர்காரங்கள்லாம் என்கிட்ட பேர் பார்த்து வருவாங்க. ரொம்ப நேரம் பார்த்துட்டு அந்த செகண்ட் ரொம்ப ஆர்வமா கேட்பாங்க. வெளியே போய் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள அதை மறந்து அவங்களுக்கு பேர் அடைய விடுறதுக்கு 10ல் 1 ஆள் தான் அவங்க பேர் மாத்திட்டு போறாங்க. 9 பேர் வரவிடாம தடை பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் இந்த நம்பர் தான் காரணம் ஒழிய அவங்கள ஒரு குறை என்று சொல்ல முடியாது. மிகப்பெரிய காரணம் இந்த நம்பர் ஒரு காரணம். இந்த விளக்கங்களை எனக்கு ரொம்ப நாளா இந்த விஷயம் உங்களுக்கு தெரிவிக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருந்தேன். உங்கள் அனைவருக்கும் பிடிக்கும் என நம்புகிறேன். நன்றி, வணக்கம், சுபமங்கலம். வினை தீர்க்கும் நாயகனே, வினை தீர்க்கும் நாயகனே.